மயில் போல பொண்ணு ஒண்ணு. இந்த பாடலையும் இந்த பாடலை பாடியவரின் குரலையும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. காரணம், குயில் போன்ற மென்மையுடைய தனித்துவமான அந்த குரல் இவருக்கு மட்டுமே சொந்தமானது. எப்படி இசைக்குயில் ஸ்வர்ணலதா இவ்வுலகை விட்டு மறைந்து ஆண்டுகள் பல கடந்திருந்தாலும் ரிங்கார குரலாய் இன்றும் தன் பாடல்கள் வாயிலாக நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போன்று தமிழ் திரையிசையில் மற்ற பாடகிகளைப் போல் பரபரப்பாக இல்லாவிட்டாலும் தான் பாடிய குறைந்த அளவிலான பாடல்கள் வாயிலாக என்றுமே நம் மன ஓட்டங்களில் அவ்வப்போது வந்து போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அந்த குரலும் இன்று காற்றோடு கலந்துவிட்டது. அவர் வேறு யாரும் இல்லை, இளையராஜாவின் மகள் பவதாரணிதான். இளையராஜாவின் மகள் என்ற அடையாளத்துடன் தமிழ் திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமான பவதாரணி முதலில் பாடிய பாடல் என்றால் அது 1984ஆம் ஆண்டு மலையாள திரையுலகில் வெளிவந்த மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் இடம்பெற்ற திதிதிதே தாளம் என்ற பாடல்தான். இதன் பிறகு மகளிடம் இருந்த இசை ஆர்வத்தையும் அவரின் தனித்துவமான குரலையும் கண்டு ஆச்சரியப்பட்ட இளையராஜா தனது அடுத்தடுத்த படங்களில் தன்னுடைய இசையிலேயே தொடர்ந்து பாட வைத்து ரசித்தார். அப்படி தனது இசையில் வெளிவந்த அஞ்சலி, ராசையா, இரட்டை ரோஜா ஆகிய படங்களில் பாட வைத்தும் அழகு பார்த்தார் இளையராஜா. இதில் 1995ஆம் ஆண்டு பிரபுதேவா, ரோஜா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த ராசையா படத்தில் அருண்மொழி, என் சுரேந்தர் ஆகியோருடன் இணைந்து பாடியிருந்த மஸ்தானா மஸ்தானா பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பவதாரணிக்கென்று ஒரு அடையாளத்தை பெற்று தந்தது. இதன் பிறகு தனது அண்ணன் கார்த்திக் ராஜா இசையிலும் பாடியவருக்கு பெரிதாக வெற்றிகள் கிடைக்கவில்லை. இதையடுத்து சிற்பி, தேவா என பிற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடினாலும் மீண்டும் தந்தையின் இசையில் வெளிவந்த ராமன் அப்துல்லா படத்தில் வரும் என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்கிற பாடலும், விஜய்க்கு மிகப்பெரிய திருப்புமுனை படமாக அமைந்த காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் ஓப்பனிங் பாடலான இது சங்கீத திருநாளா பாடலும் பவதாரணியின் தனித்துவமான குரலால் வெற்றி பெற்றன. அதேபோல் இதே படத்தில் வரும் ஓ பேபி பேபி பாடல், என்னை தாலாட்ட வருவாளா ஆகிய பாடல்களில் பாடலின் இடையிடையே பின்னணியிலும் பாடி கவனம் பெற்றிருப்பார். பிறகு பிரபுதேவா சிம்ரன் நடித்து வெளிவந்த டைம் படத்திலும் தவிக்கிறேன் தவிக்கிறேன் பாடலில் தனித்துவமாய் ஒலித்த இவரது குரல் இன்று வரை 90s ஹிட்ஸுகளின் ஃபேவரட் பாடல்கள் வரிசையில் இடம் பிடிக்க வைத்த நிகழ்வு அவர் குரலின் மாயாஜாலத்திற்கு கிடைத்த பரிசு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரரான பவதாரணியை யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்ற பாடல் என்றால் அது கடந்த 2000ஆம் ஆண்டில் வெளிவந்த பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடல்தான். இப்பாடலுக்காக பவதாரணிக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டது. இதனால் புகழின் உச்சத்திற்கு சென்ற பவதாரணி தொடர்ந்து தந்தை, அண்ணன் மற்றும் தம்பி யுவன் சங்கர் ராஜா இசையில் அடுத்தடுத்து பாடினார். அந்த வகையில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தென்றல் வரும் வழியை பூக்களறியாதா, அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் காற்றில் வரும் கீதமே, தாமிரபரணி படத்தில் தாலியே தேவையில்லை நீதா என் பொஞ்சாதி ஆகிய பாடல்கள் பவதாரணிக்கு தனித்துவமான அடையாளத்தை பெற்றுக் கொடுத்ததோடு அவரது குரலுக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளத்தையே ஏற்படுத்தி கொடுத்தன. இதன் பிறகு ஒளியின் ஓசை, கோவா, மங்காத்தா, அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடிய பவதாரணிக்கு தனுஷ் நடித்து வெளிவந்த அநேகன் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடியிருந்த ஆத்தாடி ஆத்தாடி பாடல் மற்றும் ஒரு அடையாளமான வெற்றி பாடலாக அமைந்தது. கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு தனது அண்ணன்களான வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் இணைந்து இயக்கி இசையமைத்த படமான மாநாடு படத்தில் பாடியவர் அதன் பிறகு பெரிதாக படங்களில் பாடவில்லை. இதற்கிடையில் கடந்த 2002ஆம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்ர் மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமான பவதாரணி தொடர்ந்து ஹிந்தி படமான பிர்மிலேங்கே மற்றும் அமிர்தம், இலக்கணம், மாயநதி போன்ற படங்களுக்கும் இசையமைத்து இசையமைப்பாளராகவும் சிறிது காலம் வலம் வந்தார். இசையுலகில் பாடகி என்ற நிலையில் இருந்து புதிய சகாப்தத்தை படைக்கப் போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியதாகவும் அதற்கான சிகிச்சைகள் கடந்த 5 மாதங்களாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அக்கா பவதாரணியை ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து சென்று ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கலாம் என கூறி யுவன் சங்கர் ராஜா கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சைக்காக ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு தனியார் ஆயுர்வேத மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தந்தை இளையராஜாவும் ஸ்ரீலங்காவில் ஜனவரி 27ஆம் தேதி இசைக்கச்சேரி இருக்கிறது என்பதால் மகளை மகனுடன் அனுப்பி வைத்துவிட்டு மறுநாள் புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பாகவே அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக பவதாரணியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வளவு பணம், புகழ், பெயர் இருந்தாலும் காலதேவனுக்கு முன்பாக எல்லோரும் ஒன்றுதான் என்பதை பவதாரணியின் இழப்பு நமக்கு உணர்த்தினாலும், கடந்த சில நாட்களாகவே திரைத்துறையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மறைந்து வருவது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இளையராஜாவிற்கு பிறந்த 3 பிள்ளைகளில் மகள் பவதாரணி என்றால் இளையராஜாவிற்கு உயிர். பொதுவாகவே அப்பாக்களுக்கு மகளைத்தான் அதிகம் பிடிக்கும். அப்படிதான் இளையராஜாவிற்கும். அதனாலேயே தன் மகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்த போதும் சரி, அப்பா, நான் இவரைதான் விரும்புகிறேன், இவரையே எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கேட்டபோதும் சரி, மகளுக்காகவே நின்றிருக்கிறார் இளையராஜா. அவர் ஆசைப்பட்டு கேட்டவற்றை தட்டாமல், மறுப்பேதும் சொல்லாமல் அவற்றை செய்து கொடுத்தும் மகிழ்ந்திருக்கிறார். ஒரு நேரத்தில் இளையராஜா அவரது மனைவியின் மறைவிற்கு பிறகு அதிக நேரம் செலவிட்டது மகள் பவதாரணியுடன் தான். அப்படிப்பட்ட மகள் இன்று அவருடன் இல்லாதது அவருக்கு பேரிழப்புதான். அதேபோல் உடன் பிறந்த சகோதரர்களில் மிகவும் நெருக்கமானவரான யுவன் சங்கர் ராஜாவும் பல மேடைகளில் பவதாரணி குறித்து பேசி நெகிழ்ந்திருக்கிறார். சமீபத்தில் கூட யுவன் சங்கர் ராஜா பவதாரணி குறித்து ஒரு மேடையில் பேசும்போது, எனக்கு இசை பற்றி எதுவும் தெரியாது, நான் இசை குறித்து படிக்கவில்லை, என் கையை பிடிச்சு நீ வாசி என பியானோவுல முதலாய் என் கையை எடுத்து வச்சது என் சிஸ்டர் பவாதான் என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் அதே வேளையில் யுவனின் உணர்வும் மனநிலையும் தற்போது எப்படி இருக்கும் என எண்ணி நம்மை கலங்கவும் வைக்கிறது. விளம்பர நிறுவன நிர்வாகியான சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பவதாரணிக்கு குழந்தைகள் இல்லை. இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் இவர்கள் இருவரும் சிறிது நாட்களில் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் பவதாரணியின் உறவினர்களோ அவர்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், கணவர் சபரிராஜும் யுவன் சங்கர் ராஜாவும் தான் கூடவே இருந்து பார்த்து கொண்டார்கள் என்றும் சொல்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் 47 வயதே ஆன மெல்லிசை குரலின் ராணியான பவதாரணி இன்று காற்றோடு கலந்து மறைந்து விட்டார். இந்த கானக்குயில் நம்மோடு இன்று இல்லாவிட்டாலும் அவரின் பாடல்கள் வாயிலாக என்றும் நம்மை மகிழ்வித்துக் கொண்டே இருப்பார்.